friends, welcome to Tamil Crunch. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்தி வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் தோசா மிக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு பசிக்கிற மாதிரி இருக்கோ அப்பெல்லாம் இந்த தோசா மிக்ஸ்ல இருந்து ஜஸ்ட் நீங்க கொஞ்சமா எடுத்து வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து தோசை சுட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே ஃபில்லிங்கா இருக்கும். இன்னைக்கு இந்த தோசா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் தான் யூஸ் பண்ண போகிறேன். சிறுதானியங்களில் பார்த்தீங்கன்னா அயன், கால்சியம், மெக்னீஷியம், மினரல்ஸ் இந்த மாதிரி நிறையா சத்துக்கள் அடங்கியிருக்கு. அதே மாதிரி ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ப்ரோட்டீன் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு பசி தாங்கும் நல்லாவே. ஸோ அதனால் நீங்கள் இதில் 1 இல்லை 2 சாப்பிட்டா கூட உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு வந்து பசி தாங்கும். ஸோ வெயிட் லாஸ்க்கு கண்டிப்பாக இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுவும் ரொம்ப ஹெல்த்தியாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. இப்போது இந்த சூப்பர் ஹெல்தி வெயிட் லாஸ் தோசா மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துலாம் வாங்க. முதல்ல நான் எடுத்துருக்கிற சிறுதானிய வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா குதிரைவாலி அரிசி எடுத்துருக்கிறேன். ஸோ எல்லா சிறுதானியங்களையும் இன்றைக்கி ½ kg எடுக்க போகிறேன். ஸோ இந்த குதிரைவாலி அரிசியில் வந்து நான் இன்றைக்கி ½ கிலோ எடுத்துருக்கிறேன். சிறுதானியங்கள் நிறைய பார்க்க ஒன்று போல் தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம பேர் வந்து கரெக்டாக கேட்டு வாங்கிக்கணும். நமக்கு கடையிலே எழுதினா கூட தருவாங்க. இப்போ ரெண்டாவதாக பார்க்குறது வந்து திணை அரிசி. இந்த திணை வந்து கொஞ்சம் எல்லோயிஷ் கலரில் இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா தெரியும். இதில் ஒரு ½ kg இன்றைக்கி சேர்த்துருக்குறேன். அப்புறமா இது ரெண்டும் பார்த்திங்கன்னா சாமை அண்ட் வரகு. இந்த ரெண்டும் வந்து கிட்டத்தட்ட ஒரே போல் தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த கலர் மட்டும் கொஞ்சம் அந்த சாமை வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் அதோட கலர் வந்துட்டு. ஸோ அதை வச்சு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். கடையில் கேட்டாலே உங்களுக்கு வந்து அந்தந்த நேம் எழுதி கொடுத்தாலே உங்களுக்கு கரெக்டாக தருவாங்க. ரெண்டுலேயும் ½ kg எடுத்துருக்கிறேன். அப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு, அதாவது ராகி, அண்ட் இது வந்து சோள அரிசி. ஸோ இது ரெண்டுமே சிறுதானியங்கள் தான். இதுலேயும் வந்து அரை கிலோ எடுத்துருக்கிறேன். ஆனால் ராகி மட்டும் நான் எக்ஸ்ட்ராவாக வந்து இன்றைக்கி ½ கிலோவுக்கு பதிலாக 1 கிலோ எடுத்துருக்கிறேன். ராகியோட ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதோட அளவு மட்டும் கொஞ்சம் கூட எடுத்துருக்கிறேன். இது வந்து கம்பு வந்து ரொம்ப நல்லது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு. எல்லா மில்லட்ஸ்லேயும் உங்களுக்கு கம்பு இந்த கோழிக்கெல்லாம் போடுவாங்க. கொழுப்புலாம் அதில் வந்து ரொம்ப சேராமல் அது கரெக்டாக முட்டை விடணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதே மாதிரி இது நம்மளுக்கும் வந்து உடம்புல கொழுப்பை கரைக்கிறது இதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த கம்பில் வந்து ஒரு ½ கிலோ எடுத்துருக்கிறேன் இன்றைக்கி. இது வந்து சிகப்பு அரிசின்னு சொல்லுவாங்க. இந்த சிகப்பு அரிசியில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது அண்ட் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அதனால் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கலாம். ஒயிட் ரைஸ் சேர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி சிகப்பு அரிசி சேர்த்துக்கலாம். இல்லாட்டி சிகப்பு அவல் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம், இந்த அரிசியோட அவல். ஸோ அது சேர்த்தா கூட உங்களுக்கு தோசை நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியராக இன்னும் கிடைக்கும். ஸோ அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இது கிடைக்காதவங்க. ஆனால் இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சிகப்பு அரிசி இதில் ஒரு ½ கிலோ எடுத்துருக்கிறேன். அடுத்ததான் நான் சேர்க்க போகிறது காணம், கருப்பு கொள்ளு. ஸோ இந்த கொள்ளில் வந்து 2 வகை இருக்குது, கருப்பு அண்ட் ப்ரௌனு. ப்ரௌனை விட உங்களுக்கு கருப்பு ரொம்ப நல்லது. கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த கொழுப்பு நல்லா கரைக்கிறதுக்கு இந்த காணம் ஹெல்ப் பண்ணும். இதை நம்ம துவையல், ரசம் அப்படி வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி மொத்தமாக இந்த தோசை மிக்ஸில் சேர்த்துட்டோன்னு சொன்னால் நம்ம உடம்புல வந்து போய் சேரும். நம்மளுக்கு வந்து அது ஆடாகவும் தெரியாது. இதில் ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். 1/4 கிலோ இதுக்கு போதுமானது. அதுக்கப்புறமா உளுந்தில் வந்து நான் இன்றைக்கி கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். ஒயிட் உளுந்தை விட உங்களுக்கு கருப்பு உளுந்தில் வந்து சத்துக்கள் நிறைய இருக்குது. அதனால் நான் இன்றைக்கி கருப்பு உளுந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து மில்லட்ஸ் நிறைய எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் ஒரு 3/4 கிலோ போல் இன்றைக்கி வந்து உளுந்து எடுத்துருக்கிறேன். அடுத்ததான் நான் எடுத்துருக்கிறது வந்து மக்காச்சோளம். இந்த மக்காச்சோளத்துலேயும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறது நிறையா. ஸோ அதனால் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கும் இதில். ஸோ அதனால் மக்காச்சோளம் வந்து 1/4 கிலோ வந்து எடுத்திருக்கேன். இல்லாட்டி ½ கிலோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக நான் ஆட் பண்ணுறது ஃப்ளாக்ஸ் சீட்ஸு. இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து வெயிட் லாஸ்க்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ஆளி விதைன்னு சொல்லுவாங்க தமிழில். ஃப்ளாக்ஸ் சீட் வந்து இன்டேக் நம்ம எடுக்கிறது வந்து கம்மியாக தான் எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு இவ்வளோ அளவு தான் இருக்குது. ஸோ 30-40 கிராம்ஸ்க்கு மேலே நம்ம வந்து எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வகையில் ஃப்ளாக்ஸ் சீட் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஃப்ளாக்ஸ் சீட் வந்து எப்படியாவது நம்ம உடம்புல சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் முக்கியமாக வந்து ஃப்ளாக்ஸ் சீட் வந்து நம்ம நிறைய சேர்க்கக்கூடாது. ஒரு 40 கிராம் அளவுக்கு தான் ஒரு நாளைக்கு வந்து நம்ம சேர்க்கணும். ஸோ அதனால் நீங்கள் வேறு ஏதாவது ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஃப்ளாக்ஸ் சீட் இது வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் இன்றைக்கி இதில் வந்து ஃப்ளாக்ஸ் சீட் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் ஒரு 11 to 12 இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து நான் இன்றைக்கி வந்து தோசை வந்து மிக்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் கல் அதெல்லாம் சுத்தம் பண்ணி பார்த்துட்டு ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை கண்டிப்பாக வந்து வாஷ் பண்ணணும். ஏன்னா கண்டிப்பாக இதில் வந்து நிறைய குப்பை டஸ்ட்லாம் இருக்கும். ஸோ அதனால் ஒரு பெரிய பாத்திரத்தில் அதை சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா அலசி இந்த மாதிரி கழுவிக்கோங்க. கழுவும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல அந்த தண்ணியோட கலரே சேஞ்ச் ஆகிருக்கும். அதிலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தான் சுத்தமானதுன்னு போட்டிருந்தாலும் அது வந்து கண்டிப்பாக டஸ்ட் இருக்கும். இந்த மேலே வந்துருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வேஸ்டானது தான். ஸோ நம்ம மேலே தண்ணிக்கு மேலே மிதக்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம தூர கொட்டிடலாம்.
கீழே அடியில் இருக்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து நல்ல மில்லட்ஸாக இருக்க முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நீங்கள் மேலாப்பில் உள்ளதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டலாம். இந்த மாதிரி வடிகட்டினாலே உங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக நிறைய எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இது எல்லாமே வேஸ்ட்டு தான். ஸோ இது எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டுடலாம். அப்படி உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பாத்திரத்தோடய வந்து தண்ணியோட வடிச்சிங்கன்னா அந்த மேலாப்பில் இருக்கிற அந்த வேஸ்ட்டான மில்லட்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இதை வந்து தூர கொட்டிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் கழுவி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ப்ராசஸ் வந்து நீங்கள் 2 தடவை பண்ணணும். இதே மாதிரி 2 தடவைக்கு கழுவி எடுத்துக்கோங்க. உங்களோட பயிரெல்லாம் நல்லா சுத்தமாயிடும். இப்போ நல்லா சுத்தமாகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிடுங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர், ஒரு அரிப்பு மாதிரி ஒரு கூடையில் வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி வடிகட்டி எடுக்கிறேன். நல்லா வந்து அது தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிடணும். அதில் நிற்கக்கூடாது. ஒரு 1 ஹவருக்கு அப்படியே வந்து வடிய விட்டுருங்க. ஸோ தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கீழே வந்து வெயிலில், நல்ல வெயிலில், அடிக்கிற வெயிலில் வந்து பாய் விரித்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் துணி போட்டு நீங்கள் வந்து அந்த கழுவின மில்லட்ஸ் எல்லாத்தையும், அந்த மிக்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இதில் இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க. ஸோ வெயிலில் கண்டிப்பாக 2 நாள் காய வைக்கணும். அப்படின்னாலே உங்களோட இந்த மிக்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நான் இன்றைக்கி அரைச்சது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 kg வரைக்கும் மில்லட்ஸ் வந்து வந்துருச்சு தோசை மிக்ஸுக்கு. ஸோ அதனால் நல்லா கொஞ்சம் காய வச்சு நான் ஸ்டோர் பண்ணால் தான் அது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பரப்பி விட்டு காய வச்சுக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் இடைக்கிடைக்கு வெயிலில் காய வைக்கும் போதே நீங்கள் அப்பப்போ கையை வச்சு நீங்கள் மாற்றி விட்டுக்கோங்க. அப்படின்னா நல்லா காஞ்சிரும். 2 நாள்லேயே உங்களுக்கு நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மிஷினில் கொடுத்து திரிக்க விட்டுருங்க. மிஷினில் கொடுத்து நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட தோசை மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப அழகான கலரில் இருக்குது. ரொம்ப சத்தானது. இதில் வந்து நிறைய ரெசிபீஸ் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஜஸ்ட் நான் வந்து ஒரு தோசை வந்து சுட்டு காமிக்கிறேன். அதுக்கு அடுத்தடுத்து நம்ம வந்து என்னென்ன ரெசிபீஸ்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த மிக்ஸ் வந்து நீங்கள் அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும் மாவு. அதனால் இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் தட்டி இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுருங்க. அதனால் அந்த மாவு கொஞ்சம் நல்லா ஆறிடும். அப்படியே சூடோடய நீங்கள் பாத்திரத்தில் மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த மாவோட தன்மை மாறிடும். டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி ஆற வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தோசை சுடுறதுக்கு வந்து உங்களோட மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசை எப்படி சுடுறதுன்னு காமிக்கிறேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த வந்து 2 ஸ்கூப் வந்து இன்றைக்கி இந்த மாவு எடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 5 தோசை 6 தோசை வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாவு எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக அதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். ஆனால் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்க்குறேன்னா, பெருங்காயத்தூள் வந்து நான் இன்றைக்கி அந்த கல் பெருங்காயம் இருக்கும் இல்லையா, அதை பவுடர் பண்ணதை சேர்த்துருக்கேன். நார்மல் பெருங்காயம் கூட நீங்கள் வந்து இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு நல்ல தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து இதை பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் நல்லாவே தண்ணி இழுக்கும். ஆனால் தண்ணி வந்து நீங்கள் பார்த்து தான் ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு. இது பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் கரைஞ்சிருச்சு. இப்போ இது ரொம்ப திக்காக இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம நல்ல ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், தோசை மாவு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நம்ம தோசை சுடுறதுக்கு நம்மளோட மாவு ரெடியாக இருக்குது. இது ஒரு 1/2 அன் ஹவர் இப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தோசை சுடுங்க. ரொம்பவே நல்லா வரும். இல்லாட்டி நீங்கள் உடனே தோசை சுடணுன்னா உடனே கூட நீங்கள் சுடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே வரும் தோசை. இதில் நீங்கள் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இல்லைனா வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம், உங்களோட டேஸ்ட்டுக்கு பொறுத்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு கல்லை வந்து நல்லா காய வச்சுக்கோங்க. அதில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி தோசை மாவு ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எண்ணெயே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நல்ல கெட்டியான தோசையாக கூட ஊற்றி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்து தோசை சுட்டிருக்கேன். ஸோ ஒரு பக்கம் நல்ல மீடியம் தீயில வச்சு பண்ணுங்கள். நல்ல முருவி அழகாக வரும். அதுக்கப்புறம் அதை வந்து திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு நம்ம எடுத்தோன்னு சொன்னால் நம்மளோட சுட சுட சுவையான இன்ஸ்டன்ட் தோசை மிக்ஸ் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தியாக, ரொம்பவே டக்குன்னு செய்யக்கூடிய இந்த தோசை மிக்ஸ் தோசையை கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் என்னென்ன காய்கறி வச்சுருக்கீங்களோ, என்ன குழம்பு வச்சுருக்கீங்களோ அதோட சேர்த்து நீங்கள் வந்து சாப்பிடலாம். ஸோ தோசை மிக்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.